ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் நம்மளுடைய ரொட்டீன் vlog வந்து பார்க்கலாம். என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுப்பு வந்து போட்டிருக்கு நம்ம வீட்டில். இப்போ புது அடுப்பு போட்டாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் இப்படி தான் இருக்குது. பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. இனிமேல் நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். காலையிலே அடுப்பில் சாதத்துக்கு வந்து வச்சுட்டேன். அடுப்பம் பற்ற வச்சாச்சு. அடுத்து அந்த பக்கம் வந்து மீன் குழம்பு இருக்குது. அது வந்து நேச்சுரலில் மீன் குழம்பு தான். அதை வந்து கொஞ்சம் சூடாக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுருக்கேன். மறுபடி சாதத்துக்கு அரிசியும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து அரிசி கலந்து நம்ம போடணும். தண்ணியை வந்து காஞ்சிடுச்சு. தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம அரிசி தான் போடணும். குழம்பு வந்து கொதிச்சிரும். நம்ம அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் கொஞ்சம் வெந்நீர் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடியும் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. இன்னைக்கு வந்து புட்டு தான் வந்து வச்சுருந்தேன். அதாவது சம்பா புட்டு அதுதான் வச்சுருந்தேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இதில் மீதி இவ்வளோ இருக்குது. அது சம்பா புட்டுங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் புட்டை வச்சு மறுபடியும் கருப்பட்டி காப்பி போட்டோம். இதே வச்சு சாப்பிட்டாச்சு. சாதத்துக்கு வந்து அரிசி போடணும். நம்ம வேலையில் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஜாமான்கள்லாம் எடுத்துலாம் வைக்கலை, அப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையுமே நம்ம எடுத்து வைக்கணும். அடுத்து பாத்திர ஸ்டாண்ட் வந்து இப்போ இதில் வச்சாச்சு. சிங்கிக்கு மேலேயே அதிலையே பாத்திர ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அதில் இருக்குது. மறுபடியும் ஃபில்ட்ரு வந்து இதில் மாட்டிட்டேன். அதாவது தண்ணிக்குள்ளது. ஏன்னா வந்து நம்ம வேலைகளை பார்க்கலாம். சாதத்துக்கு வந்து அரிசி வந்து போட்டாச்சு. போட்டு இந்த கொதிக்க போகுது. அதுக்கு பிறகு அந்த பக்கம் வந்து பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு. தீ வந்து எரிஞ்சிட்ருக்கு. குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. அந்த அதையும் சரிங்களா நல்லா கொதித்து வச்சிருச்சு. காணும் இன்னைக்கு. மறுபடியும் மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நம்ம அதையும் பார்ப்போமா. நல்லா எங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா. சூப்பராக நல்ல மழை வர்ற மாதிரி இருக்குது. அடுத்து மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இந்த இருக்கா. அடுத்து வந்து கொஞ்சம் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வரைச்சி வச்சுருக்கேன். அதான் இருக்குது. ஏன்னா அதை எடுத்து நம்ம வந்து பொரிச்சிடலாம். கொஞ்சம் மீன் இருக்குல்ல, அதை நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து வெளியில் போய் பார்க்கலாமா. வெளியில் வந்து காற்று நல்லா அடிக்குது. நம்ம வெளியில் போய் பார்ப்போம். பர்சி லைட் போடு. எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. காற்று பாருங்களேன் எப்படி காற்று அடிக்குது. நல்லா காற்று அடிக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட பாறைகுண்டு இருக்குல்ல, இந்த இருக்குது பாருங்கள். இப்போ கிளியராக தெரியுதா. இந்த இருக்குது நம்ம வீட்டு கோழி குஞ்சுகள்லாம் ஓடி வருது. காற்று நல்லா அடித்தோன்னா அதுவும் பயப்படுது. எப்படிப்பட்ட காற்று. நம்ம செம்பருத்தியில் ஒரு 2 பூவும் வேறு பூத்துருக்கு. சாலம் தான் சைக்கிளில் வரேன். ஓட்டு தலைமை பார்த்தோன்னா காற்று சவுண்ட் அவங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா மழை வர்ற மாதிரி அப்படியே இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குது. சரி, நம்ம என்ன சமையல் அறையை பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம குழம்பு என்னது மீன் என்ன பொரிக்கணும்ல அதெல்லாம் பார்க்கலாம். மீன் வந்து மசாலா வந்து தடவி வச்சுருந்தேன்னா அது வந்து இருக்குது. இந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். இதுவும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஆனால் இது மசாலா தடவி வச்சுருந்தேன். இது மசாலா தடவாமல் இருக்குது. இதுக்கு கீழே கொஞ்சம் ஊளி மீனாக இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்து போட்டு அவிச்சிடலாம். ஏன்னா குழம்பும் இருக்குது. அதனால் செஞ்சிடலாம். சாதம் வந்து கொதிச்சிடுச்சு. நல்ல மழை வந்து வருது. சாதம் வந்து கொதிச்சிடுச்சு. அடுத்து வந்து இங்கே பால் வந்து என்ன காயலை. சரி பார்க்கலாம். மாதிரி எண்ணெய்லாம் அதில் ஊற்றி வச்சுருந்தேன். ஆனால் புளி வந்து வேறு பெரிய டப்பாவில் இருக்குது. என்ன தான் ஜாடி அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சு வைக்கணும். அதனால் அது வைக்காமல் இருக்குது. பார்க்கலாம் நம்ம வேலையை. சாதம் வந்து வடிச்சிட்டேன். சாதம் வந்து இந்த இருக்குது. அடுத்து மீன் குழம்பு இருக்குன்னா மீன் வந்து இதில் பொரிச்சு வச்சுட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் வந்து இட்லிக்கு அரிசி வந்து நனைய வச்சுருக்கேன். இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் இதில் வந்து நனைய வச்சுருக்கேன்.
பசங்க வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ பாத்திரம் கிடக்கு, இந்த 2 பாத்திரத்தையும் கழுவணும். கொஞ்சோண்டு புட்டு இருந்ததில்ல, அதை அவங்க வந்தோடனே சாப்பிட்டாங்க. இதில் வந்து மீன் வந்து என்ன ஒன்றும் செய்யலை. மீன் வந்து பொரிச்சேன்னா அதான் இருக்குது. மறுபடி வந்து பால் வந்து காய்ச்சி வச்சு வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் நாய்க்கு பால் காய்ச்சி வச்சு வச்சுருக்கேன். ஒரு இந்த ஜிம்மி நாய் ஒன்று கிடக்கு, அதுக்காக வச்சு வச்சுருக்குறேன். அதை மூடி வைக்கணும். இது வந்து பால் எங்களுக்கு காய்ச்சி வச்சு வச்சுருக்குறேன், அதான் இருக்குது. வெண்ணி அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சக்கை கொட்டை அவிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி சட்டில். ஏன்னா அதையே நம்ம இருந்தாலும் வைக்கிற எரிச்சு இந்த தீ போட்டு வைக்கிற நம்ம இது நெய்யெல்லாம். மறுபடி இந்த பக்கத்தில் வந்து அடுப்பில் வந்து இது வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு மாதிரி கொஞ்சம் முருங்கலெல்லாம் போட்டு ஒரு கூட்டு கணங்க வச்சிடலாம். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கா, இதையும் வச்சு சாப்பிட்டு விடுவாங்க. மீன் வந்து இப்போ வைக்க முடியுதா வைக்கலாம், இல்லைன்னா பிறகு பார்த்துக்கிடலாம். அப்படி தான் இருக்குது. சக்கைக்கொட்டை கொஞ்சம் இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அவிக்கணும். அதுக்காக கொஞ்சம் அதை உடைக்கணும். மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் வந்து இதில் தான் இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு. அதாவது மதியானம் வந்து குக்கரில் பருப்பு குழம்புலாம் வச்சுருந்தேன். இது மாதிரி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். கீழே பானை எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. அதுக்கு பிறகு பித்தளை பாத்திரத்தை வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பானையும் இருக்குது, எனக்கு தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம். இதில் வந்து இட்லிக்கு மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன். அரிசி வந்து நனைய வச்சிருந்தேன்ல, மாவையும் ஆட்டி வச்சுட்டேன். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். மறுபடி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி மேலே வச்சாச்சு. அதுவும் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து தண்ணி வேஸ்ட் தண்ணி வரல, அதுதான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. மறுபடி இன்றைக்கி வீட்டில் போய் கொஞ்சம் அந்த மரக்கட்டை கரண்டி எவ்வளோத்தையுமே தூக்கிட்டு வந்தேன், அது இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. சொம்பு எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சாதத்துக்கு இப்போ தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். காலையிலே நம்ம சாதத்துக்கு வச்சிடலாம் அடுப்பில் அப்படின்ட்டு. அந்த பக்கம் வெந்நி தான் இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் வந்து டீ வந்து போட்டிருந்தேன். அந்த டீ வந்து கொஞ்சோண்டு இருக்குது, அவங்களுக்குள்ள பங்கு மட்டும் இருக்குது. அடுத்து இதில் வந்து கடுங்காப்பி இருக்குது, அவ்வளோதான். மறுபடியும் இதுலேயுமே கரண்ட் அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பையும் ஃபுல்லும் தொடச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் நிறைஞ்சோடனே அதெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய வேலை வந்து இப்படி தான் நடந்துச்சு. மதியானம் நாங்கள் சாப்பிட்டோம். மாதிரி மீன் குழம்பு வைக்கல. நம்ம மண் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால சாரி. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் டெய்லியுமே நம்ம ஒரு விளாக் பார்த்துடலாம், என்னென்ன சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.